நாம் இன்றைக்கி ஈஸியான மெத்தடில் குறைவான இன்க்ரீடியன்ட் வச்சு நல்ல கலர்ஃபுல்லாக கிரிங்கிள் குக்கீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு மை ஃபர்ஸ்ட் ரெசிபி. அதுக்கு முதல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. கிரிங்கிள் குக்கீஸ் செய்கிறதுக்கு நான் இதில் 70 கிராம் சுகரை கொஞ்சமாக கிரைண்டரில் போட்டு அரைச்சிட்டு எட் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் நான் இதில் 1 எக் அண்ட் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் எட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா சுகரெல்லாம் மெல்ட் ஆகி நல்லா இந்த ஸ்டேஜுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 10 மினிட்டாக நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்ததான் நான் இதில் ஆயில் 3 டேபிள் ஸ்பூன் எட் பண்ணிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு இதே மாதிரி நல்ல டேஸ்டியான கிரிங்கிள் குக்கீஸ் செய்யலாம். ஆயில் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நான் இதில் 1 கப் கோதுமை மா எட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அண்ட் தேவையான அளவு சால்ட் எட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ட்ரெயினரால் வடித்து எடுத்துக்கிறேன். நல்லா வடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா நீட் பண்ணதுக்கப்புறமா சரிசமனாக இந்த டவ்வை ரெண்டாக பிரிச்சுட்டு கலர் எட் பண்ணுறதுக்காக வேண்டி நான் 2 பவுலையும் வச்சுக்கிறேன். நான் இதில் ஃபுட் கலர் ப்ளூ அண்ட் பிங்க் கலர் எட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச கலரையும் எட் பண்ணிக்கலாம். கலர் எட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கலர் எட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு 10 மினிட் வச்சுட்டு கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமா எடுத்து நம்ம போல் பிடிச்சிடலாம். நான் பிங்க் கலரையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதையும் ஃப்ரிட்ஜில் ஒரு 10 மினிட் எடுத்து வச்சுக்கிறேன் திக்காகிறதுக்காக வேண்டி. 10 மினிட்க்கு அப்புறமா நான் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுக்கிறேன். இது கொஞ்சம் திக்காகி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் சின்ன சின்ன போல்ஸாக பிரித்து எடுத்துக்கலாம். நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து தான் போல் பிடிச்சேன். இந்த மாதிரி நல்லா போல் பிடிச்சி விட்டுட்டு ஐசிங் சுகரில் நல்லா கோட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கோட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நான் இதை ட்ரேல எடுத்து வச்சுக்கிறேன். ட்ரேல வைக்கும் போது பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் இதே மாதிரி போல் பண்ணி விட்டுட்டு ஐசிங் சுகரில் நல்லா கோட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ட்ரேல வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் இதை அப்படி எடுத்து அவனில் வச்சிடலாம். அவனில் வைக்கிறதுக்கு 2 மினிட்க்கு முதல் 180 டிகிரி செல்சியஸுக்கு அவனை நல்லா ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா இதை வச்சிடலாம். சரியாக 30 மினிட்க்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்ல பேக்காகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் அப்படியே எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்க்குறதுக்கு நல்ல கிரிங்கிளாகவும் நல்ல கிறிஸ்பியாகவும் சாப்பிட நல்ல டேஸ்டியாகவும் இருந்தது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்டியாகவே வரும். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.